உங்களோட வாழ்க்கையில நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. நிறைய விஷயத்த ட்ரை பண்றீங்க. ஆனா எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க உண்மையிலேயே கிரேட்ஃபுல்லா இருக்கீங்களா? அப்படின்னா உண்மையிலேயே நன்றி உணர்வோட இருக்கீங்களா? இல்ல எல்லாத்தையும் டெஸ்பரேட்டா உணர்ந்துட்டு இருக்கீங்களா? இதற்கு தான் ஜோசப் மர்ஃபி சொல்லியிருக்காரு. பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்டோட ஆத்தர் ஜோசப் மர்ஃபி. அவர் சொன்ன சூப்பரான ஒரு லைன் இருக்கு. அதை நான் சொல்றேன். கிராட்டிடியூட் இஸ் a form of prayer that attracts blessings. அப்படின்னா கிராட்டிடியூட் ஒரு அற்புதமான ஒரு பிரேயர், நன்றி உணர்வு. அதுதான் எல்லா நல்ல விஷயத்தையும் உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ணிட்டு வருது அப்படிங்கிறாரு. உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு லாஜிக்கான விஷயங்கள் புரியவே புரியாது. அது உங்களோட உணர்வை தான் ஃபாலோ பண்ணும், ஃபீலிங் அதை தான் ஃபாலோ பண்ணும். நீங்க உண்மையிலேயே கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணீங்கன்னா, நன்றி உணர்வோட உணரும் போது, நன்றி உணர்வோட உணர்றதுன்னா உங்ககிட்ட இருக்கிற விஷயத்துல நீங்க நன்றி நன்றி சொல்லும் போது, அப்போ உங்க மனது வந்து என்ன சொல்லும், எல்லாமே எனக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கு. கிராட்டிடியூட்னா நீங்க நன்றின்னு சொல்லும் போது பிளஸ் ரிசீவிங் மோட்லயும் உங்களுக்கு ஒன்று கிடைச்ச விஷயத்துக்கு தானே நன்றியை பரிமாறிக்கிறீங்க. அப்போ கிராட்டிடியூட் இஸ் ஈக்குவல் டு ஹை வைப்ரேஷன் அண்ட் ரிசீவிங் வைப்ரேஷன். அதற்கு ஏருக்கு மாறா நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயம் இன்னொரு விஷயம் இருக்கு, கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட் ஈக்குவல் டு லேக் வைப்ரேஷன். நீங்க ஒரு விஷயத்த ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணல, அதை திரும்ப திரும்ப எல்லாத்துக்கிட்டையும் பதிவு பண்றீங்க, உங்ககிட்டயும் உங்க மனதுகிட்டையும் பதிவு பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ நீங்க கம்ப்ளைண்ட்ல இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, உங்க லைஃப்ல அதர் மாதிரியான சுச்சுவேஷன் வருது. நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க, மக்கள் கிட்ட, கம்யூனிட்டி கிட்ட, இந்த கவர்மெண்ட் கிட்ட, எல்லாத்துக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணி தள்ளுறீங்க. ஸோ அப்போ என்ன நடக்குது? கம்ப்ளைண்ட்ங்கிறது லோ வைப்ரேஷன். அப்போ உங்களை சுத்தி லோ வைப்ரேஷனான பீப்புள் இருக்காங்க, லோ வைப்ரேஷனான சுச்சுவேஷன் உங்களை நோக்கி வருது கம்ப்ளைண்ட் பண்றதுனால. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்ககிட்ட இந்த அற்புதமான தொலைபேசி இருக்கு, ஃபோன் இருக்கு. அந்த ஃபோன் வந்து அற்புதமான கருவி. அந்த ஃபோனை வச்சுதான் உங்களோட டெய்லி லைஃப் ஓடிட்டு இருக்கு, நல்ல விஷயங்களுக்காக. ஒரு பேங்க்குக்கு பணம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணணும்னா கூட இப்படிங்கிற நேரத்தில் செகண்ட்ல நீங்க சென்ட் பண்ணிடலாம். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. டோக்கன் கொடுப்பாங்க, கியூல நிக்கணும், 1 மணி நேரம் ஆகும், கஷ்டப்படணும். பட் இப்படிங்கிறதுக்குள்ள இந்த விஷயம் நடக்குது இல்லையா? என்னைக்காவது அதை கவனிச்சிருக்கீங்களா? அதை விட்டுட்டு பேட்டரி வீக் ஆகுது, இந்த ஃபோன் சரியில்லை, சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, நெட் ஸ்லோவா இருக்கு, கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபோனு கூட இல்லாம எக்கச்சக்கமான பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயத்தை மிஸ் பண்றாங்க. ஆனா உங்களுக்கு ஃபோன் இருக்குது. கம்ப்ளைண்ட் விட்டுட்டு அந்த கணமே இந்த மொபைலுக்கு நன்றி உணர்வோட இருக்கும்போது பெட்டர் திங்ஸ் நேச்சுரலா வரும். ஏன் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கூட நீங்க யோசிச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டி கூட வரலாம். ஜோசப் மர்ஃபி வந்து முக்கியமான ஒரு கீ ஐடியாவை பகிர்ந்துக்கிறாரு. நீங்க பிரசன்ட்ல ஃபீல் பண்ணணும். இந்த கணத்துல உங்ககிட்ட இருக்கிற விஷயத்துல நீங்க நன்றி உணர்வோட இருக்கும்போது அப்ப பிரசன்ட்ல தானே ஃபீல் பண்றீங்க. அந்த பிரசன்ட்ல அப்படி ஃபீல் பண்ணாதான் ஒர்க் ஆகும். அந்த உணர்வுக்குள்ள போகும்போது அப்போ என்ன நடக்குது? இருக்கிற விஷயத்துக்கு நன்றி உணர்வோட இருக்கீங்க. நீங்க அந்த உணர்வு, நல்ல வைப்ரேஷனை கொடுக்குறீங்க. எங்க கொடுக்குறீங்க? பாஸ்ட்லயா இல்ல ஃபியூச்சர்லயா? பிரசன்ட்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா மேனிஃபெஸ்டேஷன் எப்போ நடக்கும்? நீங்க பிரசன்ட்ல கவனமா இருக்கும்போது தான் நடக்கும். புரிஞ்சுதா? ரிலேட் பண்ண முடியுதா? கிராட்டிடியூட் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு.